ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதி வந்து அதிரடியாக ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாரதி வந்து சாரதாவோட சதித்திட்டம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி குழந்தைன்னு கூட பார்க்காம அவங்களையும் சேர்த்து வம்புழுக்கிறல்ல, இரு உங்கள் எல்லாருக்கும் ஒரு வழி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு கிச்சனில் சாப்பாடு செய்யலான்ட்டு வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து வந்த வேலைக்காரங்க வந்து, ஓ புதுசாக வந்திருக்க சம்பளம் இல்லாத வேலைக்காரி நீதானா அப்படின்னு கேட்டோன்னா, பாரதிக்கு வந்து கெட்ட கோவம் வந்துருச்சு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, அவங்க சொல்லி அனுப்புனாங்க, அதை தான் நான் செஞ்சேன். ஓ அப்படியா விஷயம், இதோட விடக்கூடாது அப்படின்ட்டு வந்து பாரதி வந்து, இவங்கெல்லாம் வந்து நல்ல சாப்பாடு நம்ம சமைச்சு போடுறதுனால தானே இந்த பேச்சு பேசுகிறாங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஒரு அதிரடியாக இனிமேல் கிளம்ப இறங்கிட்டாங்க. பாரதி வந்து கஞ்சி வெறும் இதுவாக வந்து சமைச்சு வச்சுட்டாங்க. சாப்பாடெல்லாம் வந்து சுமாராக சமைச்சு வச்சோன்னா வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ஸ்வேதா வந்து பாரதியை வந்து கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் கல்யாணம் ஆனதுலேருந்தே, ஆமாம் உனக்கும் தானே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டோன்னா தூக்கி வாரி போடுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எனக்கெல்லாம் ஒன்றும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஸ்வேதா போய் சொன்னோன்னே, யார் சொன்னா, ஆல்ரெடி நீ தான் துரை வந்து உனக்கு தாலி கட்டியிருக்கான்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு மழுப்புற ஆரம்பித்தாங்க. இங்கே பாரு என்கிட்ட ஆதாரமாக வீடியோவே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரை தாலி கட்டுற வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க நம்ம பாரதி. அதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுச்சு. உனக்கெல்லாம் எப்படி இந்த வீடியோலாம் கிடச்சிச்சு? ஓ ஆக மொத்தம் வீடியோ இருக்குது, தாலி கட்டினேன். ஆமாம் நீ தான் கல்யாணம் ஆகிட்டல்ல, தாலியை கட்டி வச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்காக போய் துரை கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பேசுகிற தேவையில்லாத விஷயத்தில்? யார் தேவையில்லாம விஷயம்? என் வாழ்க்கையில் நீ லைட்டாக தலையிடணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். துரையை அழைச்சிட்டு வந்து அவங்க கூட உன்னை அனுப்பி விட்ருவேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க, அவன் வந்து நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த ஸ்வேதா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு ஓடிட்டாங்க அங்கேருந்து. அதே மாதிரி சாரதாம்மா வந்து சாப்பாடு பசிக்குது அப்படின்னு சாப்பிடலான்னொன்னே, ஓ சமையல் தானே, பாரதி சமையல் எப்போவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா திறந்து பார்க்குறாங்க. திறந்து என்ன பாரதி இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்டோன்னா, அத்தை உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் நல்லா சத்தான ஆகாரமாக பழைய சாதம் இதெல்லாம் வந்து எல்லாம் வச்சுருக்கேன், எல்லாமே ஆதிக்கிட்ட கேட்டு தான் பண்ணேன்னு ஒரு அதிரடியாக ஒரு போடு போட்டோன்னே, ஆஹா இவன் நமக்கே ரிப்பீட்டு அடிக்கிறாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரதாவும் சரி அறிவும் இவளும் இவ பங்குக்கு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாலா, ரைட்டு விடு நடக்கிறது தான் நடக்கும், இனிமேல் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.